வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபியூஷன் 360ல எப்படி என்சி ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்றது சிஎன்சி மிஷினுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை காம்போனன்ட் தான். காம்போனன்ட் சிம்பிளா நான் வரைஞ்சுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள்ல இந்த சென்டர் டாட் எடுத்து வரைஞ்சிட்டு இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நான் கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஒரு 20 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது இதுக்கு சென்டர்ல எனக்கு சர்க்கிள் டயா வந்து நான் 25 வச்சுக்கிறேன். அடுத்தது ரெக்டாங்கிள் ஒன்று வேணும். எனக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் ரெக்டாங்கிள் வேணும். நான் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு தோராயமா ஒரு டிசைனை நான் கிரியேட் பண்ணிட்டு கொடுத்து நான் உள்ள இருக்கிற ஆப்ஜெக்டை நான் கட் பண்ணிடுறேன் ஒரு 10 எம்எம்க்கு. அவ்வளவுதான். நம்மளுக்கு டிசைன்ல எப்பவுமே இந்த ஷார்ப் எட்ஜ் வராது. நான் அதனால இந்த ஷார்ப் எட்ஜ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபில்லட் கொடுத்துட்றேன். நான் ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுக்குறேன். அடுத்தது ஓகேன்னு கொடுத்துட்டு அவ்வளவுதான். நம்மளுக்கு இப்போ டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இதுக்குள்ளதான் நான் மிஷினிங் பண்ண போறேன். இப்போ நான் இதை இன்ச்சி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க டிசைன்ல இருக்கு பாத்தீங்களா, இதை மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மேனுஃபேக்சரிங்க்குன்னு வந்துட்டாலே முதல் விஷயமா என்ன பண்ணணும்னா டர்னிங்கா மில்லிங்கா. இதை மில்லிங்ல மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால நான் மில்லிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் முடிச்சிடணும். நியூ செட்டப். இதுல வந்து உங்க இப்போ புதுசா ஒரு மிஷின் எடுக்கிறேன். அதுல வந்து நிறைய ஆக்சிஸ் இருக்கு. எனக்கு வந்து நான் இப்போ வந்து மேக்சிமம் இருக்காம மினிமம் இருக்கிற மிஷின்ல இருக்கிறது மாதிரி ப்ரோக்ராம் எடுக்க போறேன். அதனால நான் என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க தான். இங்க கிளிக் பண்ணிட்டு ஆனா எனக்கு செட்டு இந்த பக்கம் வரக்கூடாது. எனக்கு டாப்ல வரணும். அதனால நான் இங்க வந்து செட் டாப்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ செலெக்ஷன் செட் எதனா ஒரு பக்கம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் வந்துச்சா, இந்த பாயிண்ட ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜுக்கு எடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். எனக்கு இப்ப இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து இங்க இருந்து கட்டர் வந்து எனக்கு இங்க வந்து மூவ் ஆகும். எப்பவுமே இந்த இதுல வந்து செட்டப்பை பொறுத்த வரையும் ஸ்டாக் இருக்கும். மில்லிங்கை பொறுத்த வரையும் ஸ்டாக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது உள்ள போனீங்கன்னாக்கா ஒரு எம்எம் ஸ்டாக் இருக்கும். அது நம்ம வந்து 0 பண்ணிடணும். ஓகே கொடுத்துட்டோம்னாக்கா அவ்வளவுதான். செட்டப் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்க இருந்து தான் கட்டர் வந்து இங்க போகும். இன்னைக்கு இந்த 2 வேரியேஷன்ல நம்ம ப்ரோக்ராம் எடுக்க போறோம். ரெண்டுத்துல இருந்துமே எடுக்க போறோம். எப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ 2D இந்த ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டரோட லைஃப் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் ஹெச்எஸ்எஸ் இல்லாம கார்பைட் கட்டர் போறேன் அப்படின்னா இதை நீங்க எனக்கு வேலையை சீக்கிரமா முடியும்னாக்கா இதை பொறுத்த வரையும் எந்த மாதிரி பண்ணணும்னா ஓவராலா இங்க இருந்து அதாவது இப்போ 10 இங்க இருந்து இவ்வளவு இருக்குன்னா 10 இருக்கு. இந்த 10 எம்எம்மே ஒரே இதுல எடுக்கும். அது வந்து நான் இப்பயே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அதை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து ஜாமெட்ரிக்கு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மேல இருக்கிறத செலக்ட் பண்றேன். செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது கொடுத்துட்டேன். செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது டூல்ஸுக்கு போயிட்டு இங்க செலக்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க பிளஸ் மார்க் இருக்கும். இங்க உள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ கட்டர் வரும். மில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போறது இப்போ ஆப்ரேஷன் மில்லிங் தான். மில்லிங்க்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளோ டூல்ஸ் இருக்கு. நான் வந்து ஃபிளாட் கட்டர் தான் போட போறேன். இங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு பேஜ் வரும். ஃபிளாட் கட்டர்ன்ட்டு இங்க கட்டர்னு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள போகணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹெச்எஸ்எஸ்ன்னு இருக்கா, உங்களுக்கு ஏத்த கார்பைடு இப்ப நான் கார்பைடுன்னு கொடுத்துட்டேன். கார்பைடு கட்டர்ன்னு வரும்.
இங்க பார்த்தீங்களா? டயான்னு இருக்கா? டயா வந்து நான் இதுக்கு முன்னாடி கார்னர் ரேடியஸ் வந்து 5 குடுத்துருந்தேன். அதனால இப்போ டயா 10னாலே அத பாதியா இப்போ எந்த ஒரு கட்டர எடுத்தாலும், அதோட பாதி எடுத்தா தான் அதோட கார்னர் ரேடியஸ் வரும். எப்பவுமே இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து நான் டயா 10னே குடுத்துக்கிறேன். 6ஏ கூட குடுக்கலாம் காமனா. நம்பளுக்கு கார்னர் ரேடியஸ் 5 கண்டிப்பா வந்துரும். ஆனா நம்பளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் டயா 10னே குடுத்துக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா அவ்வளோதான். இது நீங்க வந்து நார்மல் மெஷின்ல அப்படி யூஸ் பண்ணும்போது அவ்வளோதான். டயாவ மட்டும் தான் மாத்துற மாரி வரும். அடுத்தது ஓகே குடுத்துட்டு, செலக்ட் குடுத்துட்டீங்கனாக்கா வந்துரும். மத்தபடி ஓகேன்னு கிளிக் பண்ணிறணும். அவ்வளோதான். இப்ப பாருங்க, ஸ்டிமுலேஷன் இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் ப்ரோகிராம். இப்போ இந்த மாரி தான் ஓடுது. எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல. அது மெஷின்ல ஓடுனாக்க எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இங்கேயே பார்க்கலாம். எப்படிலாம் ரன் ஆக போகுதுன்ட்டு. இங்க பாருங்க. இதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ணது. இங்க தெரியுதா? இப்ப நான் அத கிளிக் பண்ணிட்டு இங்க வரேன் பாருங்க. எங்கெங்கலாம் மூவ் ஆகுற மாரி காமிக்குதா? இத லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டிமுலேஷன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. வந்துச்சா? இங்க பாருங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் இந்த மாரி வரணும். அதுவும் கிரீன் கலர்ல தான் இருக்கணும். ரெட் கலர்ல வந்துச்சுனாக்கா, நீங்க பண்றதுல ஏதோ ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபியூஷன்ல இருக்கிற சாஃப்ட்வேர் ஸ்பீட்லயே யூஸ் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு 2.58 நிமிஷத்திலேயே முடிஞ்சிரும் உங்களுக்கு. இது வந்து ஓடி முடிஞ்சிரும். இப்போ வந்து நான் இத வந்து எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும்னா, ஸ்பீடு கொஞ்சமா குடுத்துட்டு, இப்ப ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு கட்ரு இப்படி தான் இறங்கும். இறங்குதா? அவ்வளோதான். இப்போ ஃபுல்லா அந்த நம்மளுக்கு 10 எம்எம்மும் இறங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு சைட்ல எடுக்கும். இப்ப எடுக்குது பாருங்க சைட்ல. எடுக்குதா? இப்போ எனக்கு இங்க பாருங்க, ஒரே சைட்ல இருந்து தான் எடுக்குது. எனக்கு இதனாலேயே கூட டைம் ஆகும். ஆனா, எனக்கு இந்த மாரியும் டைம் ஆகக்கூடாது அப்டின்னாக்கா, ஒரே சைட்ல இருந்து எடுக்கக்கூடாதுன்னா, இப்ப அது ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்சி ப்ரோகிராமா இதையே கூட ஜெனரேட் பண்ணிடலாம். அத நான் எப்டின்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. இதையே லெஃப்ட் கிளிக் பண்ணி கிரியேட் என்சி ப்ரோகிராம்னு குடுத்தா ஜெனரேட் ஆயிடும். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கட்ரு ஒரே டைரக்ஷன்ல மட்டும் தான் கட் எடுக்குது. இதையே லெஃப்ட் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் உள்ள போயிடுறேன். இங்க பாஸ்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க. இது கட்ரோட டூல் லைஃப் சேவ் பண்ணணுன்றதுக்காக குடுத்துக்கிற ஆப்ஷன். சரி இது இப்படியே இருக்கட்டும். இத பொறுத்தவரையும் இப்படிதான் வரும். இத நான் என்சி ப்ரோகிராமா ஜெனரேட் பண்ணணும். கிரியேட் என்சி ப்ரோகிராம். இப்போ இதுல தான் உங்களுக்கு இடிக்குமே. இப்ப இங்க பாருங்க போஸ்ட். மெஷினோட போஸ்ட் இது. மெஷினோட நேம் அப்படி இல்லையா, கம்பெனி பொறுத்தவரைக்கும் இங்க தான் குடுக்கணும். நான் இப்போ ஃபனூக்கோட மில்லிங் மெஷின் தான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபனூக்ன்னு குடுத்துட்டேன். இல்ல நான் வேற மெஷின் எடுக்குறேன் அப்டின்னாக்கா, இங்க பாக்ஸ் ஷேப்ல குடுத்ததுக்கப்புறம், இங்க ஃபியூஷன் லைப்ரரின்னு இருக்கிறதுல, இங்க நீங்க மில்லிங்ன்னு செலக்ட் பண்ணிட்டு, ஹால்ல போட்டு உங்களுக்கு என்னென்ன மெஷின் அவைலபிள் இருக்கோ, இதுல இருக்கிற அவைலபிள்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு ப்ரோகிராமும் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபனூக்ல எடுத்துட்டு, இப்போ ப்ரோகிராம் நம்பர் வந்து நானு 2026ன்னு குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இத வந்து நான் வந்து எங்க வைக்க போறேன்? ஃபியூஷனுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வச்சு இங்க செலக்ட் பண்ணிட்டேன். போஸ்ட்டுன்னு குடுத்தாக்கா, இப்ப அவ்வளோதான். போஸ்ட்டுன்னு தான் குடுக்கணும். ஓகேன்னு குடுக்கக்கூடாது. போஸ்ட்டுன்னு குடுத்துட்டேன். அவ்வளோதான். சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் சிம்பல் வருதா? ஏன் இது வருது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ரீசன் நம்பளுக்கு மெஷின்ல மொத்தம் ஏகப்பட்ட போர்ட் இருக்கும். ரெஃபரன்ஸ் எடுக்கறதுக்காக. ஆனா இந்த சாஃப்ட்வேர பொறுத்தவரைக்கும் எப்பவுமே G54 போர்ட். இத தான் முதல்ல கன்சிடர் பண்ணுமே. இந்த போர்ட்ல தான் நீங்க வந்து ஆப்செட் எடுத்து வைக்கணும். ஓகேவா? இல்ல எனக்கு டைம் நெறைய இருக்கு. டூல் லைஃப்பும் நான் சேவ் பண்ணணும். எனக்கு இந்த மாரி வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு.